சாப்பிட்டுட்டு வரல. ஸோ நான் வந்து இங்கே பன்னீர் டோஸ்ட் தான் வாங்கியிருக்கேன். இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியவும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங்கில் ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் தாங்க நான் வாங்கியிருக்கேன். நம்ம வீட்டுக்கு போய் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஊட்டியிலேருந்து வாங்கினதுங்க. அந்த கவர்மெண்ட் எஸ்டேட்லேருந்து வாங்கின டீ. இங்கே ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் இருக்குது கிளாசிக் தட்டை, ட்விஸ்மு இருக்குது, க்ரீன் சில்லி, அப்புறம் இது என்ன கார்லிக் தட்டை எல்லாமே இருக்குது. க்ரீன் சில்லி சக்லி இது மட்டும் தாங்க கொஞ்சம் புதிய பேர் மாதிரி இருந்துச்சு. சக்லிங்கிற அவ்வளோதாங்க. கோயம்புத்தூருக்கு பப்பாய் சொல்லிவிட்டு நாங்கள் சிங்கப்பூர் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன். சாப்பிட்டுட்டு வரல. ஸோ நான் வந்து இங்கே பன்னீர் டோஸ்ட் தான் வாங்கியிருக்கேன், பிரெட் டோஸ்ட். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வெளியிருந்து வாங்குறதுக்கு டைம் கிடைக்கலங்க. அதனால் ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதில் தான் நான் இப்போ வாங்க போகிறேன். நிறைய விதமான எல்லாமே. ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியவும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங்கில் ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஹை எண்டில் தான் இருக்கும். ஸோ பாதாம் அல்வா, மைசூர் பாக், லட்டுன்னு எல்லாமே வச்சுருந்துச்சு. இங்கே காஜு கத்திலி எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நம்ம வாங்கினோன்னா, ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி இடத்துல வாங்கினோன்னா மோஸ்ட்லி நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ இல்லைன்னா கொலீக்ஸ்காருக்காவது கொடுக்கணுன்னா வந்து ஆஃபீஸுக்கு கொண்டு போகணுன்னா இங்கேருந்து வாங்கிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இதே நாம் பர்சனல் யூஸுக்குன்னா இங்கே வந்து வாங்குறத விட வெளியே வாங்குறது தாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது வந்து இதான் கொஞ்சம் அழகாக கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் விலை ரொம்ப அதிகமாக இருக்குங்க வெளியே அந்த இதை கம்பேர் பண்ணும்போது, மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது. இங்கே பார்த்தீங்கன்னா புதிய விதமான இந்த மாதிரி ஸ்மால் பேக்கெட்டில் நிறைய இது வச்சுருந்தாங்க ஸ்நாக்ஸு. இது இந்த டைம் தான் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சுருந்ததில்லை. ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணியும் இந்த மாதிரி குட்டி மினி ஸ்நாக்ஸ் பேக்கெட் வச்சுருந்தாங்க. அது நான் ஒன்று வாங்கியிருக்கேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்டு, இது எல்லாமே ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் நிறைய வச்சுருந்தாங்க. என்னெல்லாம் வாங்கினா எது என்னங்கிறது வந்து நம்ம வீட்டுக்கு போய் அன்பேக் பண்ணும்போது காமிக்கிறாங்க. இது எல்லாமே மில்க் அல்வா, இந்த மில்க் அல்வா இதெல்லாம் வாங்கினோன்னா ஒரு ஒன் வீக்கு அந்த மாதிரி தான் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சா கூட 1 வீக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாதாம் அல்வா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் தாங்க நான் வாங்கியிருக்கேன். நம்ம வீட்டுக்கு போய் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ நாம் வந்து சிங்கப்பூர் வந்து சேர்ந்துட்டோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஊட்டியிலேருந்து வாங்கினதுங்க. அந்த கவர்மெண்ட் எஸ்டேட்லேருந்து வாங்கின டீ தூள் 2 பேக்கெட். அப்புறம் அங்கிருந்தே தான் இதுவும் வாங்கியிருந்தேன், யூகாலிப்டஸ் ஆயில் இதுவும் வாங்கியிருந்தேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாக்லேட், ஊட்டியில் தான் இதுவும் வாங்கினது, ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் அதே மாதிரி தாங்க அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு ஒரு இது வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த இடத்துல வாங்கினது. இங்கே ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் விலை அதிகமாக தாங்க இருந்துச்சு கொஞ்சம். இது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இது தாங்க அந்த குட்டி மினி பேக்கெட்னு சொன்னேன் இல்லைங்களா, இதில் வந்து நிறைய விதமான ஸ்நாக்ஸ் அவங்க மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்க்க இது ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் இது ஒரு இதை எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பேக்கெட். இதுக்குள்ளே எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம். இது எந்த சைஸுன்னு தெரியல, ரொம்ப குட்டியாக இருக்குங்க, மினி பேக்கெட் மாதிரி இருக்குது. ஸோ இது பாதாம் அல்வா. இது வந்து சும்மா மிக்சர் மாதிரி இருந்துச்சு, அது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் இது கைமுறுக்கு, இல்லை கைமுறுக்கு இல்லைங்க, இது வேறு, இதுதான் கைமுறுக்கு. லாஸ்ட் டைம் பார்த்தது வேறு ஏதோ ஒரு முறுக்கு, அதோட பேர் தெரியல, யாருக்காவது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து வறுக்கி தாங்க வாங்கியிருந்தது. அதுவும் அந்த ஊட்டி விலாகில் இது பண்ணியிருக்கேன், இங்கேருந்து வாங்கணும் என்ன ஏதுங்கிறது. ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி என்னங்கிறது. கை முறுக்கு, கிளாசிக் தட்டை, ட்விஸ் முறுக்கு, க்ரீன் சில்லி, அப்புறம் இது என்ன கார்லிக் தட்டை எல்லாமே இருக்குது. க்ரீன் சில்லி சக்லி இது மட்டும் தாங்க கொஞ்சம் புதிய பேர் மாதிரி இருந்துச்சு. சக்லிங்கிறது ஏதாவது நார்த் இந்தியன் இதான்னு தெரியல. இதை பாருங்கள், முள்ளு முறுக்குன்னு சொல்லுவோம்ல, அதே கேட்டகரி மாதிரி தாங்க இருந்துச்சு பார்க்குறதுக்கு. குட்டியாக இருக்குது. உங்களுக்கு அந்த இது கட் பண்ணி கேமராவில் உங்களுக்கு காமிக்கிற இதில் நான் அதை ஜஸ்ட்டு டேஸ்ட் பண்ணேன், நல்லாயிருக்கு. இது கார்லிக் தட்டை எல்லாமே ரொம்ப குட்டி சைஸுங்க. அது உங்களுக்கே தெரியும், நான் காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப குட்டி மினி. ஆனால் டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு நம்ம யாருக்காவது இது கிஃப்ட் பண்ணுறோங்கிறதுக்காக, இல்லைனா பக்கத்தில் யாருக்காவது கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். வெரைட்டிலையும் கொடுத்த மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய் பாய்.